ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 இருக்கும். நம்ம விமன்ஸ் டேக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல இப்ப 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எனக்கு 16ஆம் தேதி என்டிபிசி எக்ஸாம் இருக்கு மேம். அதுக்கடுத்து அண்டர் கிராஜுவேட்டுக்கான சிபிடி 1 இருக்கு. எனக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது கரண்ட் அஃபேர் நான் டெய்லி படிக்கணும், படிச்சு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணும், டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர், லைஃப் டைம் வேலிடிட்டியோட வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே இது லைஃப் டைம் வேலிடிட்டியில உங்களுக்கு சிஏ வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னா 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Who has been honored with the தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2025? இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபர் 2025ஓட கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். தாதா சாஹிப் பால்கே விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னா மலையாளம் ஆக்டர் மோகன்லாலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்? உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடு 2025ல இந்தியாவோட ரேங்க் என்ன? இந்தியாவோட தரவரிசை என்ன? இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 38வது இடத்துல இருக்கு. இதை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்புன்னு சொல்லக்கூடிய விப்போ, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. நம்ம இந்தியா வந்து 38வது இடத்துல இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்சர்லாந்து, செகண்ட் வந்து ஸ்வீடன், மூணாவது வந்து அமெரிக்கா. Which country hosted the 25th SCO Summit 2025? 2025ஆம் ஆண்டுக்கான 25வது SCO உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? சோ எந்த நாடு அப்படின்னா சைனா தான் நடத்தியிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இந்தியா சார்பில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து அதுல வந்து கலந்துக்கிட்டாரு. ஓகேவா? இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சீனாவோட தியான்ஜின் கூடிய நகரத்துல நடந்திருக்கு. அதுக்கு தலைமை தாங்கிய சீன தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜின்பிங். ஓகேவா? இந்தியா சார்பில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாங்க. விச் கண்ட்ரி ஓன் த டைட்டில் ஆஃப் 2025 மென்ஸ் T20 ஏசியா கப்? 2025ஆம் ஆண்டு T20 ஆசிய கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகேவா? சோ நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்லக்கூடிய UAE வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இந்தியா வந்து 9வது பட்டம் வந்து வாங்கியிருக்கு. சோ இதுல 2வது இடம் ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரன்னர். Who has been reappointed as Attorney General of India till 2027? 2027 வரை இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலாக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னா வெங்கட் ரமணி. ஓகேவா? சோ இவர் தான் 2027 வரைக்கும் அட்டார்னி ஜெனரலா வந்து நியமிச்சிருக்காங்க. அட்டார்னி ஜெனரலை அப்பாயிண்ட் பண்றவங்க, நியமிக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடியரசுத் தலைவர் தான் அட்டார்னி ஜெனரலை வந்து நியமிப்பாங்க. ஓகே, சோ அட்டார்னி ஜெனரல் பத்தி எந்த பிரிவுக்கு கீழே வரும்? நமக்கு பிரிவு 76க்கு கீழே வரும். ஆர்டிகிள் 76க்கு கீழே வரும். கோகுல் ஜலஷே அண்ட் உதய்பூர் ஜீல் ஆர் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? கோகுல் சலஷை, உதய்பூர் ஜீல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எங்க இருக்கு அப்படின்னா பீகார்ல இருக்கு. ஓகேவா? சோ பீகார்ல இருக்கக்கூடிய இந்த 2 நிலங்களை வந்து சதுப்பு நிலங்களை வந்து ரீசெண்டா ராம்சர் தலங்களா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, கோகுல் சலஷை, அதுக்கப்புறம் உதய்பூர் ஜூல். ஓகேவா? சோ இதை வந்து ராம்சர் சைட்ஸா வந்து அறிவிச்சிருக்காங்க. விச் ஸ்டேட்ஸ் கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ரீசன்ட்லி ஆடட் டு யுனெஸ்கோஸ் வேர்ல்டு நெட்வொர்க்? எந்த மாநிலத்தின் குளிர் பாலைவன உயிர்கோள காப்பகம் சமீபத்தில் யுனெஸ்கோவின் உலக வலையமைப்பில் சேர்க்கப்பட்டது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். Who has been elected as India's 15th Vice President? கண்டிப்பா இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஓகேவா? நீங்க டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்ப யார் எந்தெந்த ஸ்டேட்ல சிஎம் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, சோ வைஸ் பிரசிடென்டா யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க, அட்டார்னி ஜெனரலா யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க கூடிய எல்லாமே தெரிஞ்சிருக்கும்.
who has been won men's single title at 2025 US Open. 2025 அமெரிக்க ஓபன்ல ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யாரு அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸ். இவர் தான் ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காரு. இந்த கரோலஸ் ஆல்கரஸ் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவர் யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னரை வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி who won the US Open 2025 விமன்ஸ் சிங்கிள் டைட்டில். அதே மாதிரி மகளிர் ஒற்றையர் பட்டம் இருக்கு இல்லையா US Open 2025ல மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரினா சபலெங்கா. இவங்க தான் விமன்ஸுக்கான சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. US Openல விமன்ஸுக்கான சிங்கிள் டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னா பெல்லாரஸை சேர்ந்தவங்க. இவங்க யாரை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த அமண்டா அனிசிமோவாவை வந்து இவங்க தோற்கடிச்சிருக்காங்க. 56th மீட்டிங் ஆஃப் GST கவுன்சில் ஹெல்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி. GST கவுன்சிலோட 56வது கூட்டம் எந்த நகரத்துல நடைபெற்றது? சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில நடந்திருக்கு. சோ இதுக்கு தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னா நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இவங்க தான் தலைமை தாங்கியிருக்காங்க. When will Ayurveda Day be celebrated annually starting from 2025? 2025 முதல் ஆயுர்வேத தினம் எப்போது கொண்டாடப்படும்? சோ எப்போ அப்படின்னா செப்டம்பர் 23 தான் ஆயுர்வேதா டே. ஓகேவா? சோ ஆயுர்வேத தினம் இந்த 2025க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். ஆயுர்வேதா ஓகே மக்களுக்கும் கிரகத்திற்கும் இல்லனா மக்களுக்கும் பூமிக்கும் ஆயுர்வேதம். Which region has India obtained exclusive rights to explore for polymetallic sulfides? polymetallic sulfideகளை ஆராய்வதற்கான பிரத்யேக உரிமைகளை இந்தியா எந்த பகுதி பெற்றுள்ளது? ஓகேவா? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ எந்த பகுதி அப்படின்னா கால்ஸ்பெர்க் ரிட்ஜ். Which team won the 25-26 துலீப் ட்ரோஃபி? 2025-26 துலீப் கோப்பையை வென்ற அணி எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டர் டோர்னமெண்ட். வின்னர் வந்து சென்ட்ரல் ஜோனு, ரன்னர் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஜோன். ஓகேவா? சோ தொடரின் சிறந்த வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரஞ்ச் ஜெயின். When is World Ozone Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் உலக ஓசோன் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இல்லனா எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 செப்டம்பர். வேர்ல்டு ஓசோன் டே வந்து 16 செப்டம்பர். சோ இந்த 2025க்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியலில் இருந்து உலகளாவிய நடவடிக்கை வரை. இதுதான் 2025க்கான தீம். Which city ranked first in Swachh Vayu Sarveshkan Award 2025 in 10 lakh plus population category? 2025 ஆண்டுக்கான ஸ்வச் வாயு சர்வேஷ்கான் விருதுகளில் 10 லட்சம் பிளஸ் மக்கள் தொகை பிரிவில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இண்டோர். ஓகேவா? சோ மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இண்டோர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. Which country developed the mRNA based cancer vaccine named Entromix? என்ட்ரோமிக்ஸ்ங்க கூடிய mRNA அடிப்படையிலான புற்றுநோய் தடுப்பூசியை உருவாக்கிய நாடு எது? சோ எந்த நாடு அப்படின்னா ரஷ்யா வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த புற்றுநோய் தடுப்பூசிய. Which institute topped in NIRF 2025 overall category? NIRF 2025 ஒட்டுமொத்த பிரிவில் எந்த நிறுவனம் முதலிடம் பிடித்தது? சோ எது அப்படின்னா IIT மெட்ராஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. செகண்ட் வந்து IISc இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு, அதுக்கப்புறம் IIT பாம்பே. Who has been appointed as Controller General of Accounts? கணக்குகள் கட்டுப்பாட்டு ஜெனரல் CGA. ஓகே CGA யோட சோ யாரு வந்து CGA வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸை வந்து யார வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா TCA கல்யாணி. அடுத்த கொஸ்டின். Where was India's first multi-lane free flow tolling system launched? இந்தியாவின் முதல் பலவழி பாதை இல்லாத கட்டண முறை எங்கு தொடங்கப்பட்டது? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. ஓகேவா? When is World Rabies Day celebrated? ஒவ்வொரு ஆண்டும் உலக ரேபிஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அனுசரிக்கப்படுகிறது. சோ எப்போ அப்படின்னா 28 செப்டம்பர். ஓகேவா? ஏன்னா வெறிநாய் கடி ரேபிஸ்ங்கிறது என்னது? வெறிநாய் கடி. அந்த நாயோட இதுல வந்து ரேபிஸ்ங்க கூடிய ஒரு வைரஸ் வந்து இருக்கும். ஓகே சோ அதனால அதை கடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? அந்த நாயாவே மாறிடுவாங்க. When is National Engineers Day celebrated every year? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய பொறியாளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா 15 செப்டம்பர். ஓகே சோ 15 செப்டம்பர் தான் நேஷனல் இன்ஜினியர்ஸ் டே. ஓகே அடுத்த கொஸ்டின். When is Teachers Day celebrated every year? இது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? 5 செப்டம்பர் தான் ஆசிரியர் தினம். இந்தியா அனௌன்ஸ்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் சோ ஆசிரியர் தினம் யாரோட பிறந்த நாளை கொண்டாடுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ யாரு? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவரோட பர்த்டேவை தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமா வந்து செலிப்ரேட் பண்றோம். இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா.
ஓகே 2025க்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறை கற்பவர்களை ஊக்குவித்தல். இந்தியா அனௌன்ஸ்டு ஃபர்ஸ்ட் கிராஸ் பார்டர் ரயில் லிங்க் வித் விச் கண்ட்ரி? இந்தியா எந்த நாட்டுடன் முதல் எல்லை தாண்டிய ரயில் இணைப்பை அறிவித்துள்ளது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான் கூட. Who became the new BCCI president? யாரு அப்படின்னா மிதுன் மேன்ஹாஸ். ஓகே BCCI யோட புதிய தலைவர் யாரு அப்படின்னா இவர்தான் மிதுன் மேன்ஹாஸ், BCCI யோட புதிய தலைவர். ஓகே சோ BCCI னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம். இது 1928ல நிறுவப்பட்டது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. விச் கிராம பஞ்சாயத் இல்ல கிராம் பஞ்சாயத் ஓன் த கோல்ட் அவார்ட் இன் நேஷனல் இ கவர்னன்ஸ் அவார்ட்ஸ் 2025? தேசிய மின் ஆளுமை விருதுகள் 2025ல தங்க விருதை வென்ற கிராம பஞ்சாயத்து எது? சோ எந்த பஞ்சாயத்து அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ரோஹிணி பஞ்சாயத். ஓகே இன் விச் சிட்டி வாஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் இன்னாகிரேட்டட்? இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டுள்ளது? எங்க அப்படின்னா அகமதாபாத் குஜராத்ல வந்து திறக்கப்பட்டுள்ளது. Which country appointed the world's first AI cabinet minister? உலகின் முதல் AI கேபினெட் அமைச்சரை நியமித்த நாடு எது? சோ எந்த நாட்டுல நியமிச்சிருக்காங்க அப்படின்னா எங்க அப்படின்னா அல்பேனியால வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேவா சோ அவங்களோட நேம் வந்து டில்லா அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. ஓகேவா சோ AI கேபினெட் மினிஸ்டரை இது பண்ணிருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்பேனியா. ஓகே வேர் இஸ் இஸ்ரோ செகண்ட் லான்ச் சைட் லொகேட்டட்? இஸ்ரோவின் இரண்டாவது ஏவுதளம் எங்கே அமைந்துள்ளது? சோ எங்க இருக்கு? குலசேகரப்பட்டினத்துல இருக்கு. ஓகே சோ குலசேகரப்பட்டினம் எங்க இருக்கு? சோ தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. ஓகே சோ குலசேகரப்பட்டினம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே சோ தசரா நடக்கும் இல்லையா? விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் launched the பாரதி இனிஷியேட்டிவ் டு பூஸ்ட் இந்தியாஸ் அக்ரி ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ்? இந்தியாவின் வேளாண் உணவு ஏற்றுமதி அதிகரிக்க பாரதி முன்முயற்சியை எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது? எது அப்படின்னா APEDA. ஓகேவா சோ இவங்க தான் அந்த பாரதி முன் முயற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே APEDA அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. எக்ஸசைஸ் யூத் அபியாஸ். சோ இது எல்லாருக்கும் தெரியும். யூத் அபியாஸ்ங்கிறது எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த பயிற்சி? ஹஸ் பீன் கண்டக்டட் பை இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி? யூத் அபியாஸ் 2025ங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையில. ஓகே சோ இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி தான் பாத்தீங்கன்னா யூத் அபியாஸ். ஓகே சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி கூடயும் ராணுவ பயிற்சி, கடற்படை பயிற்சி எல்லாமே வச்சிருப்போம். சோ அது எந்தெந்த நாடுகளுக்கு கூட அந்த வருஷத்துல அந்த 2025ல அந்த பயிற்சி நடக்கு அப்படின்னா அது எத்தனாவது எடிஷன்ங்கிறத படிச்சுக்கணும். இந்த யூத் அபியாஸ் 2025ங்கிறது 21வது எடிஷன். ஓகேவா சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நடந்திருக்கு. சம்டைம்ஸ் நம்ம ஊர்ல நம்ம இந்தியால நடக்கும், சில நேரம் பாத்தீங்கன்னா வேற கண்ட்ரி கூட நம்ம அந்த பயிற்சி பண்றோம் அப்படின்னா அந்த கண்ட்ரில கூட நடக்கும். இப்ப யூத் அபியாஸ் வந்து அமெரிக்கா கூடயா? சோ இந்த டைம் எங்க நடந்திருக்கு 2025ல பாத்தீங்கன்னா அலஸ்கா அமெரிக்கால நடந்திருக்கு. இன் விச் ஸ்டேட் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டிவ் ஆங்காலஜி ரிசர்ச் அண்ட் கேர் சென்டர் ஓபன்ட்? ஓகேவா சோ ஆங்காலஜி அப்படின்னாலே புற்றுநோயை பத்தி படிக்கக்கூடியது. இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த புற்றுநோயியல் ஆராய்ச்சி மற்றும் பராமரிப்பு மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? சோ எந்த மாநிலத்துல அப்படின்னா கோவால திறந்திருக்காங்க. விச் கண்ட்ரி டாப்டு மெடல் டேபிள் அட் த 2025 ISSF ஜூனியர் வேர்ல்டு கப்? 2025 ISSF ஜூனியர் உலக கோப்பையில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? சோ யாரு அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சோ எத்தனை கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 37 பதக்கம். அதுல 11 கோல்டு, 14 சில்வர், 12 பிரான்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே விச் கண்ட்ரி ஹாஸ் பீன் எலெக்டட் as a member of the இன்டர்போல் ஏசியன் கமிட்டி? இன்டர்போல் ஆசிய குழுவின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது? சோ எது அப்படின்னா நம்ம இந்தியா வந்து அதுல உறுப்பினரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே சோ இன்டர்போல். ஓகே சோ இன்டர்போலோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லியான் பிரான்ஸ்ல இருக்கு. அதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா அகமது நாசர் அல் ரைசி. விச் வில்லேஜ் ஹாஸ் பிகம் குஜராத் 4th சோலார் வில்லேஜ் அண்டர் PM சூரிய கர் யோஜனா? பிரதமர் சூரிய கர் யோஜனாவின் கீழ் குஜராத்தின் 4வது சூரிய சக்தி கிராமமாக மாறிய கிராமம் எது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தோர்டோ. ஓகே தோர்டோ கிராமம் தான் சூரிய சக்தி கிராமமா வந்து மாறி இருக்கு. சுபின் கார்க் who recently passed away was a famous singer from which Indian state? சோ இவரோட நேம் கொடுத்துட்டு இவர் எந்த ஃபீல்டோடு தொடர்புடையவர்ங்கிற மாதிரி கேட்பாங்க. இவர் ஒரு சிங்கர், இப்ப ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. 2025 செப்டம்பர்ல இறந்து போயிட்டாரு. இவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகே சுபின் கார்க் எந்த இந்திய மாநிலத்தை சேர்ந்த பிரபல பாடகர் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர். Which country has India signed an agreement to establish a satellite tracking station in டைகோ கார்சியா? ஓகே டைகோ கார்சியாவில் ஒரு செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிலையத்தை நிறுவ இந்தியா எந்த நாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொரீஷியஸ் கூட
ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சாரதா ஹாஃப்மேன் who recently passed away was associated with which dance form? சாரதா ஹாஃப்மேன் எந்த நடன வடிவத்துடன் தொடர்புடையவர்? இவர் ரீசெண்டா இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க வந்து ஒரு பரதநாட்டியம் டான்சர். இவங்களோட நேம் வந்து சாரதா ஹாஃப்மேன். ஓகே, சாரதான் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? Which district topped Inspire Award 2025 for Student Innovation? மாணவர் கண்டுபிடிப்புகளுக்கான இன்ஸ்பயர் விருது 2025 எந்த மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முசஃபர்பூர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? முசஃபர்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு. ரெண்டாவதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவோட பெங்களூர். மூணாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பகல்கோட். Who took oath as மகாராஷ்டிரா கவர்னர்? மகாராஷ்டிராவின் ஆளுநராக யார் பதவியேற்றார் 2025 படி? ஓகேவா? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரிய தேவ்ராட். ஓகேவா? Who won India's first ever gold medal at the Speed Skating World Championship 2025? ஓகே, ஸ்பீட் ஸ்கேட்டிங் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025ல யாரு தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க? 2025 ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் முதல் தங்க பதக்கம் வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த் குமார் வேல்குமார். இவங்க தான் ஃபர்ஸ்ட் தங்க பதக்கம் வந்து வின் பண்ணிருக்காங்க. Where was 16th Armed Forces Conference held? 16வது ஆயுதப்படை மாநாடு எங்கு நடைபெற்றது? சோ எங்க நடந்திருக்கு அப்படின்னா கொல்கத்தால நடந்திருக்கு. சோ அதை தொடங்கி வச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணவர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which of the following sites from Andhra Pradesh entered UNESCO's tentative list in 2025? 2025 ஆண்டு யுனெஸ்கோவின் தற்காலிக பட்டியலில் ஆந்திர பிரதேசத்தோட பின்வரும் தலங்கள் சேர்க்கப்பட்டது. எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமலா திருப்பதி இருக்குல்ல, திருமலா ஹில்ஸ், அதுக்கப்புறம் எரமாட்டி, திப்பலு. ஓகேவா? சோ இது ரெண்டையும் தான் சேர்த்திருக்காங்க. திருமலை மலைகள், ஓகேவா, அதே மாதிரி எரமாட்டி, திப்பலு. Which show won the outstanding comedy series at the 77th Emmy Award 2025? 77வது எம்மி விருதுகள்ல சிறந்த நகைச்சுவை தொடரை வென்ற நிகழ்ச்சி எது? சோ எது அப்படின்னா தி ஸ்டுடியோ. When is Hindi Divas celebrated? இந்தியாவில் இந்தி திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா 14th செப்டம்பர். இந்தி திவாஸ் வந்து 14th செப்டம்பர்ல கொண்டாடப்படுது. Who is implementing the Great Nicobar Island Project? கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்தை யார் செயல்படுத்துகிறார்கள்? யாரு அப்படின்னா நிதி ஆயோக். செபாஸ்டியன் லெக்ரனோ became the prime minister of which country? செபாஸ்டியன் லெக்ரனோ எந்த நாட்டின் பிரதமர் ஆனார்? பிரான்ஸ். சோ பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செபாஸ்டியன். ஓகே, Where has India opened its first overseas defense manufacturing plant? இந்தியா தனது முதல் வெளிநாட்டு பாதுகாப்பு உற்பத்தி ஆலையை எங்கு திறந்துள்ளது? சோ எங்க அப்படின்னா மொராக்கோல ஓபன் பண்ணிருக்காங்க. How many gold medals did India win at the 2025 World Archery Championship? 2025 உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்ல இந்தியா எத்தனை தங்க பதக்கங்களை வென்றது? சோ இந்தியா வந்து ஒரே ஒரு தங்க பதக்கம் வந்து வின் பண்ணிருக்கு. ஓகே, பதக்கப்பட்டியல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்கொரியா. ஓகேவா? சோ தென்கொரியா வந்து 2 கோல்டு 1 சில்வர், மொத்தம் 2 கோல்டு 1 சில்வர் 4 பிரான்ஸ், மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 7 பதக்கங்கள் வந்து வின் பண்ணிருக்கு. நம்ம இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 1 கோல்டு 1 சில்வர் வந்து வின் பண்ணிருக்கு. தங்கம் வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் அணி பிரிவுல பிரதமேஷ். ஓகே, இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா தென்கொரியால நடந்திருக்கு. Who became the Chief Justice of Bombay High Court? மும்பை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டார்? யார் அப்படின்னா ஸ்ரீ சந்திரசேகர். இது எல்லாமே 2025 செப்டம்பர். ஓகே, அதோட அப்பாயின்மெண்ட்ஸ். அனுதின் சான் விரகுல் became the new prime minister of which country? அனுதின் சான் விரகுல் எந்த நாட்டின் புதிய பிரதமர்? எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா அனுதின் சான் விரகுல். இது வந்து 2025 ஓட அப்பாயின்மெண்ட். which country topped the medal table at the 2025 World Boxing Championship? 2025 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்ல பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கசகஸ்தான். ஓகே, குத்துச்சண்டையில முதலிடத்துல இருக்கிறது வந்து கசகஸ்தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். இந்தியா வந்து 3வது பிளேஸ்ல இருக்கு. இந்தியா வந்து மொத்தம் 4 பதக்கங்கள் வந்து வாங்கியிருக்கு. 2 கோல்டு 1 சில்வர் 1 பிரான்ஸ். ஓகே, சோ அதுல வந்து யாரு கோல்டு வாங்கியிருக்காங்கிறதையும் பாத்துக்கோங்க. சோ அந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல இருக்கும். இது எல்லாமே டாப் கரண்ட் அஃபேர்ஸ். சோ இது போகையும் இன்னும் இன்டெப்தாவும் உங்களுக்கு இந்த மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருப்போம். இந்தியா கண்டக்டட் மைத்ரி எக்ஸசைஸ் 2025 வித் விச் கண்ட்ரி? இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மைத்ரி பயிற்சி 2025 நடத்தியது? சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்லாந்து. ஓகே, சோ மைத்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான ராணுவ பயிற்சி. What is the name of India's first
மேட் இன் பாரத் 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் இந்தியாவின் முதல் அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஓகேவா. ஸோ 32 பிட் அந்த மைக்ரோ ப்ராசஸரோட நேம் என்ன ஓகேவா. ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரோட நேம் வந்து விக்ரம் 3201. முக்கியமான கொஸ்டின் ஓகே. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரோட நேம் வந்து விக்ரம் 3201 ஓகேவா. ஸோ இதை வடிவமைத்தவர் பாத்தீங்கன்னா இஸ்ரோ. ஸோ விண்வெளி சாராபாய் விண்வெளி மையம் ஓகேவா. ஸோ இவங்க இந்த இதுல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹூ ஓன் த மென் சிங்கிள் டைட்டில் அட் த BWF வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2025. ஸோ BWF உலக சாம்பியன்ஷிப்ல ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யாரு அப்படின்னா ஷி யுகி ஓகே. ஸோ இவங்க தான் ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க ஓகே. பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் இந்த சாம்பியன்ஷிப் 2025ல ஸோ ஆண்களுக்கான ஒற்றையர் பட்டத்தை வின் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட நேம் வந்து ஷி யுகி ஓகே. ஷை யுகி. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்திருக்கு. பிரான்ஸ் பாரிஸ்ல நடந்திருக்கு. சீனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. மொத்தம் 6 பதக்கங்கள், 2 கோல்டு, 3 சில்வர், 1 பிரான்ஸ் ஓகே. சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரான்ஸ் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. விச் மினிஸ்ட்ரி லான்ச்ட் ஆதிவாணி ஏஐ டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ட்ரைபல் லாங்குவேஜஸ். பழங்குடி மொழிகளுக்கான ஆதிவாணி ஏஐ மொழிபெயர்ப்பாளரை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஓகே. ஸோ ட்ரைபல் லாங்குவேஜ் அப்படின்னாலே எந்த மினிஸ்ட்ரியா இருக்கும்? ட்ரைபல் அஃபேர்ஸா தான் இருக்கும். வெனிஸ் வேர்ல்டு ரைனோ டே செலிப்ரேட்டட். உலக காண்டாமிருக தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எப்போ அப்படின்னா 22 செப்டம்பர். ஷீதல் தேவி ஒன் விச் மெடல் அட் 2025 வேர்ல்டு பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப். 2025 உலக பேரா வில்வித்தை சாம்பியன்ஷிப்ல ஷீதல் தேவி எந்த பதக்கம் வென்றார்? சோ எந்த பதக்கம் அப்படின்னா இவங்க வந்து கோல்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. Who was recently appointed as the Deputy Governor of RBI? சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா ஸ்ரீஷ் சந்திர முர்மு. ஓகே. இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல இது போக இன்னொரு 50 கொஸ்டின் இருக்கும். ஸோ இப்போ நாம ஒரு 50 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 50 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஓகேவா. சோ இந்த மந்தோட டாப் கரண்ட் அஃபேர் எல்லாமே இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்த கிளாஸ்ல இந்த செப்டம்பர் அக்டோபர்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஸ்டின்ஸ், அடுத்து பிப்ரவரியோட டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. எனக்கு டெய்லி பேசிஸ்லயே நான் கரண்ட் அஃபேர் படிச்சிடணும். சோ இது வரைக்கும் நான் கரண்ட் அஃபேர் டெய்லி படிச்சது இல்ல. இப்ப லாஸ்ட் மினிட்ல படிச்சிட்டு இருக்கேன். சோ இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் டெய்லி படிக்கணும். டெய்லி கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எழுதணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF plus CA டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதை இது எனக்கு வந்து லாஸ்ட் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் போதும். இப்போ NTPC கிராஜுவேட்டுக்கும் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ NTPC எக்ஸாம் முடிஞ்சதும் உங்களுக்கான அந்த கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகே. NTPCக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்னா 199 பே பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர் பிளஸ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா 799 பே பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ற 3 ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC டெஸ்ட், ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ படிங்க, டெய்லி பேசிஸ்ல படிங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துட்டோம். கரண்ட் அஃபேரும் டெய்லி பேசிஸ்ல கொடுத்து அதுக்கான டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாம் படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு டெஸ்ட் பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டா கொடுத்துருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.